ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட இந்த நிகழ்வை நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமார் சாரும் ராமதாஸ் சாரும் ரொம்ப பெருமையை எடுத்தாங்க. நான் லைன்ஸ் பார்த்தா நம்ம வீட்டுக்காரங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு ஒரு குடும்பத்துக்கும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் 31 பேர் லைன்ஸ் வந்து இருக்காங்க. அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. 2 பேர் வர முடியாத சூழ்நிலை. அதுபோல ஒரு 2-3 குடும்பத்தில் அவங்க கை குழந்தை டெலிவரி ஆனவங்க உடல் நலம் ரொம்ப முடியாதவங்க எப்படி 2-3 பேர் வர முடியாமல் பாக்கி பெரும்பான்மையாக வந்துட்டாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட எனக்கு 40 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. திருமணமாகி 40 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் எனக்கு எப்படி குடும்பம் போனது. ஏன்னா நான் காவல்துறையில் இருக்கிறேன். எனக்கு எப்படி போனது வந்தது என்னுடைய தேவைகள் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் ரெடியாக இருக்கும். சாப்பாடுலேருந்து இல்லை சைன் பண்ணுறதுலேருந்து என்னுடைய துணி வைக்கிறது எல்லாமே அவங்க ரெடி பண்ணியிருக்கிறனால எனக்கு குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வெளியில் போயிடுச்சு. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நான் 2 பேர் தான். 2 பேர் தனியாக இருக்கும்போதே நான் வீட்டில் தங்கிறது இல்லை. ஸ்போர்ட்ஸுக்கு அது இது ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸு பெங்களூர் கர்நாடகா ஆந்திரான்னு வெளியில் போயிடலாம். அதை காட்டி கிரவுண்டு எப்போ பார்த்தாலும் போலீஸ் ட்ரைனிங் நிறையா பேர் கொடுத்து இலவசமாக போலீஸில் நிறையா பேர் சேர்த்து விட்டுருங்க. இந்த வருஷம் என்கிட்ட ட்ரைனிங் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் குடும்பத்தை சுத்தமாக நிராகரிச்சிருக்கேன். இப்போ நான் குடும்பத்தில் எது செய்யறது வேணும்னா சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. மற்றபடி என்ன தவிர என்னோட மனைவிக்கு என்ன தவிர யாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் என் மனைவியை தவிர வேற யாராவது கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அந்த வகையில் என்னுடைய மனைவி துணைவர் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. கடைசி காலம் வரைக்கும் அவங்கள நல்லபடியாக எனக்கு முன்னாடி வந்து என் மனைவி இறந்தாருன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள். ஏன்னா அதுக்கு பிறகு எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நல்லபடியாக அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குறிக்கோள் தான் என்னோட வேண்டிக்கிறேன். என்னுடைய குழந்தைகள்லாம் 2 பேரும் அனுப்பணுமே. 2 பேரும் ஐடி பண்ணிருக்காங்க. எனக்கு எந்த குறைபாடும் இந்த இறைவன் நல்லபடியாக வச்சுக்கலாம். நாளைக்கே நம்ம ஏற்பட்டால் கூட அதை பற்றி கலக்காத ஆள். எல்லோரும் கடைசி காலம் தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்தவங்கன்னா எல்லாரும் அவங்க கணவனை பற்றி பெருமையாக சொன்னீங்க. எல்லாரும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த 55 60 தாண்டும் போது குடும்பங்கள்லாம் பெருகும் போது குழந்தைகளை சார்ந்து இருப்பாங்க. சில பேர் இப்போ அம்மாவை சார்ந்திருக்க, சில பிள்ளைங்க அப்பாவை சார்ந்திருக்கும். அப்போ நம்மளை கவனிக்கிறேங்கிற எண்ணம் இருதரப்புக்குமே வரும். அம்மானா அப்பா பிள்ளைங்களா போயிட்டு என்னை யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வரும் அவங்களுக்கு. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கும் எல்லாம் அம்மா பேர்ல கட்டிட்டு இருக்காங்க. சொத்தெல்லாம் அம்மா பேர்ல இருக்கு. நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் வருத்தம் இருக்கும். ஸோ விட்டுருங்க. நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். இருக்கிற கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கும். ஈகோ பார்க்காதீங்க. மெயினாக என்ன வேணும்னா ஒருத்தர் சரி போ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான் வாழ்கிறோம். காசு பணம் பெருசு இல்லை. நிம்மதியாக வாழ்கிறோம். இருக்கக்கூடிய வர்ணிகா 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8 போகிறாங்க. தீபிகா 2ndலேருந்து 3rd போகிறாங்க. இவங்க டான்ஸில் ஆர்வம் உள்ளவங்க. இவங்க பாட்டு கிளாஸ் இப்போ தான் போய் பாட்டுக்காக அவங்க முன்னாடி அதுக்கு பிறகு போட்டுவாங்க முடிஞ்சவங்க. அதனால வர்ணிகா என் பேர் ரத்னிகா. நான் 7th-லேருந்து 8th போகிறேன். எங்கள் அப்பா பேர் சந்தோஷ்ராஜ். எங்கள் அம்மா பேர் அபிநயா. எங்கள் தாத்தா பேர் என் பேர் ஜீவிகா. நான் 2nd-லேருந்து போகிறேன். என் அப்பா பேர் சந்தோஷ்ராஜ். என் அம்மா பேர் அபிநயா. நான் வாய்ப்புக்கு நன்றி.